டைம் அப்படின்னு டைம்னா என்னன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ ரீசென்ட் டேஸா நான் திங்க் பண்ணது. ரீசென்ட் டேஸ்ல சின்ஸ் நான் இத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு இது மைண்ட்ல ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். இந்த டைம் அப்படிங்கிறது. இந்த டைம் அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சில விஷயம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. நம்ம சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டான டைமா பார்க்கணும். கரெக்ட்டான டைமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து எல்லாரும் அந்த நல்ல நேரம் பார்க்கறது அந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? பட் ஆக்சுவலா கரெக்ட்டான டைம் அப்படிங்கிறதுக்கான ரியல் மீனிங் என்ன? கரெக்ட் டைம்க்கான ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ட்ரெஸ்ஸு இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ட்ரெஸ்ஸு, மொபைல் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, கரெக்ட்டான டைம்னா இப்போ பொங்கல் ஆஃபர் போகும். பொங்கல், நியூ இயர் ஆஃபர் இந்த மாரி போகும் இல்லையா? ஸோ இந்த மாரி டைம்ல வந்து பீப்பிள்க்கு வந்து நெறைய லீவ் இருக்கும். ஸோ அவங்க நெறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால, இந்த விஷயங்கள்லாம் வந்து நெறைய சேல் ஆகும் அப்படின்றதுனால, இதுதான் கரெக்ட் டைம் டூ சேல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இப்படிதான் வந்து அந்த நல்ல நேரம் பார்க்கிறது அப்படிங்கிறது இருந்தது. ஓகே. ஸோ இந்த மாரி தான் அந்த நல்ல நேரம் பார்க்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. கரெக்ட் டைம்க்கு வந்து வரணும். கரெக்ட் டைம்க்கு வந்து வரணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்குனாலும், நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. கரெக்ட்டா? நான் எனக்கு இது உள்ள வந்தவுனே பர்சனலா என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாத்துலயுமே, உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க நேரம், இதுக்கப்புறம் நீங்க இருக்க போற நேரம், எல்லா நேரத்திலயுமே நல்லதே பண்ணுங்களேன். டூ குட் திங்ஸ் இன் எனி டைம். எல்லா டைம்லயும் எல்லா கிடைக்கிற டைம்லயும் ஜஸ்ட் அதாவது சில விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகே இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். இந்த விஷயத்த நான் வாங்கியிருக்கேன். இந்த விஷயத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள். இதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். இந்த விஷயத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஒரு பக்கம். சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்க்கு குட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டைம் குட் ஆயிட போகுது. கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நம்ம நல்லது பண்ணாலே, இருக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அப்போ டைம்க்காக என்னைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே இந்த டைம் வரும். நான் இந்த டைம் வரும். இந்த டைமுக்கு நான் வெயிட் பண்றேன். அப்படின்றது தப்பு. ஃபர்ஸ்ட் செய்யுங்க. பார்ப்போம். நல்ல நேரம் பார்க்கறது அது வந்து தப்பு கிடையாது. நான் வந்து மொத்தமாவே அதுக்கு நான் அத அவாய்ட் பண்ணிக்க சொல்லல. ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். டைம் வரும், டைம் வரும்னு சொல்லிட்டு, ஓகே இந்த டைம் வந்தா சரியா போயிரும். இந்த டைம் வந்தா சரியா போயிடும். அதுக்குன்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இறங்கி செய்வோம். இன்வால்வ் ஆகணும் ஃபர்ஸ்ட். இன்வால்வ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் டைம் நல்லா இருக்கா இல்லையான்றத நம்ம பார்த்துப்போம். ஆனா இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கிற டைம் எல்லாத்துலயுமே நீங்க நல்லது மட்டுமே பண்ணீங்கன்னா, இருக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். ஓகேவா? சோ அதனால நல்ல நேரம்ன்றது இருக்கா இல்லையான்னுலாம் நமக்கு தெரியாது. கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நல்லது பண்ணா, இருக்கிற நேரம்லாம் நல்ல நேரம் தான். ஓகேவா? டன். கிளாஸ்க்குள்ள போவோமா? ஆட்டோ பின்னாடியே எழுதுற மாரி இருக்கா இது? ஓகேப்பா. சோ எஸ்டர்டே வரைக்கும் ரிபேட் வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ரிபேட்க்கான சம்ஸ்லாம் நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்சார்ஜ் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். சர்சார்ஜ் அப்படிங்கிறது ரிபேட்க்கு அப்புறம் வர்றது. விச் மீன்ஸ் சர்சார்ஜ் ஆன் டாக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் 87A. சர்சார்ஜ்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சர்சார்ஜ் உள்ள போவோம். ஓகே? சோ பார்த்தோம் இதெல்லாம் ஹோல் டாக்ஸ் ரெஜிம் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு 2,50,000 வரைக்கும் நில்லு, இவங்களுக்கு 3 லேக்ஸ் வரைக்கும் நில்லு, இவருக்கு 5 லேக்ஸ் வரைக்கும் நில்லுன்னு பார்த்திருந்தோம். பேசிக் எக்ஸாம்ஷன்லுமே 2,50,000 அது என்ன பார்த்தோம். அப்புறம் நியூ நியூ ஸ்லாப் பார்த்திருந்தோம். இதுல வந்து இந்த ஏஜ்லாம் பார்க்க வேண்டாம் நீங்க. டைரக்ட்டா 3 லேக்ஸ் வரைக்கும் நில்லு. அப்புறம் ஒரு 3 லேக்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே போறதுக்கும் 5% இன்கிரீஸ் ஆயிட்டே போகும்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் ரிபேட் பார்த்திருந்தோம். இப்போ சர்சார்ஜ். சர்சார்ஜ் ஆன் டாக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் 87A. ரிபேட்டுக்கு அப்புறம் வர்றது சர்சார்ஜ் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. சர்சார்ஜ் மீனிங் என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஆன் டாக்ஸ். நீங்க ஒரு டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணி ஒரு டாக்ஸ் லயபிலிட்டி வந்திருக்கும் இல்லையா? அந்த லயபிலிட்டி மேல சர்டன் பெர்சன்டேஜ் நீங்க டாக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்? ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஹை கிளாஸ் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? விச் மீன்ஸ் ஃப்ளைட்ல போறவங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃப்ளைட்ல போறவங்கன்னு வச்சிருக்கேன். பட் ஹை கிளாஸ் பீப்பிள்ஸ் நெறைய சம்பாதிக்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? எக்ஸ்ட்ரார்டினரியா சம்பளமே ஜாஸ்தி வாங்குவாங்க. கிட்டத்தட்ட அவங்க சம்பளமே 60 லேக்ஸ் இருக்கும் பெர் இயர்க்கு.
இல்லைன்னா 70-80 lakhs அப்படி கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட அந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து சர்சார்ஜ் வந்து ஹிட் ஆகும். ஓகே. இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ஹிட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. கம்பெனிஸுக்கு கூட சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். கம்பெனிஸ், ஃபர்ம் இவங்களுக்கு எல்லாமே கூட சர்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். சர்சார்ஜ் நாங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா சேம் ஸ்லாப் மாதிரியே இருக்கு. அப் டு 50 lakhs வரைக்கும் நில்லு. 50 லட்சம் வரைக்கும் உங்க சம்பளமோ இல்ல உங்களோட இன்கம் வச்சுக்கலாம். சேலரி வேணாம், அது காமனா இருக்கும். இன்கம் காமனா இருக்கும். ஓகே. உங்களோட இன்கம் வந்து 50 lakhsக்குள்ள இருக்கு அப்படின்னா சர்சார்ஜ் வந்து அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் உங்க இன்கம் வந்து 50 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் இருக்கு அப்படின்னா 10%. 1 crore இருந்து 2 crore இருக்குன்னா 15%. 2 to 5னா 25, 5 crore மேல இருக்குன்னா 37%. பட் இப்போ நியூஸ் லேப் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா மினிமம் சர்சார்ஜ் வந்து 25% பண்ணிருக்காங்க நியூஸ் லேப் படி. அதாவது இந்த 37 அப்படிங்கிறது கிடையாது. 2 crore அண்ட் அபோவ் அப்படின்னாலே 25%. ஓகேவா? சோ இதுல ஏன்டா இவ்வளோ இதுவா வருது ஹேண்ட் ரைட்டிங்? சரி, ஓகே. ஸோ 2 crore அண்ட் அபோவ் இருந்தா 25%. அது நியூஸ் லேப் படி. நீங்க நியூஸ் லேப் படி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 25%ஓட நிறுத்திக்கணும். ஓகேவா? 37க்கு போகக்கூடாது. டன். ஏதாவது ஒரு சம் போட்டு வருவோமா இதுக்கு? உங்க புக்ல எதனா சம் கொடுத்துருக்கானா? சர்சார்ஜ் டைரக்டா மார்ஜினல் ரிலீஃப் போயிருக்கானா? ஓகே. இந்த கேஸ் 3 போடுவோமா? இந்த கேஸ் 3 போடுவோம். நான் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப்னா என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் 3 போடுவோம். அதுல இன்கம் எவ்வளோ? 60 lakhs, 52 years old. வேற எதனா கொடுத்துருக்கானா? வேற எதுவும் கொடுக்கல. ஓகே. லெட்ஸ் டூ திஸ் சம். இன்கம் வந்து 60 lakhs, 52 years old. கரெக்டா? டன்பா. இப்ப வந்து இது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் தான். 52 இயர்ஸ் ஓல்டு. இவர் வந்து சிட்டிசன் கண்டர்ல தான் வராரு. சிட்டிசன் கண்டர்ல வராரு அப்படின்னா அப் டு 2,50,000 வரைக்கும் அகைன் நில்லு. 2,50,000 டு 5 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்? 5%. அப்போ 12,500. அகைன் 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்? 20%. அப்போ 5 lakhs இன்டூ 20%. அதாவது இது இன் பிட்வீன்ல இதுக்கு இன் பிட்வீன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 lakhs தான் இருக்கு. 20%, 1 lakhs. அண்ட் தென் வேற என்னப்பா? மோர் தென் 10 lakhs இருக்கு அப்படின்னா அப்ப எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்? 30%. ஸோ மோர் தென் 10 lakhல இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50 lakhs இருக்கு. அதாவது இந்த 60ல ஆல்ரெடி 10 lakhs நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அதாவது ஆல்ரெடி 10 lakh வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 50 lakhs இருக்கும். 50 lakhs into 30%. எவ்வளவு வரும்? 5 3s are 15. 15 lakh. ஸோ 15 lakhs. ஓகேவா? இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? டாக்ஸ் லயபிலிட்டி 25 lakhs, 12,000. இல்ல 16 lakhs வருமா? 1 lakh. 16 lakh, 12,500. திஸ் இஸ் யுவர் டாக்ஸ் லயபிலிட்டியா? இப்போ சர்சார்ஜ் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ், அப்கோர்ஸ் சர்சார்ஜ் இஸ் அப்ளிகபிள். ஏன் சர்சார்ஜ் அப்ளிகபிள்? இவரோட இன்கம் மோர் தென் 50 lakhsல இருக்கு. ஓகேவா? அப் டு 50 lakhs வரைக்கும் தான் சர்சார்ஜ் நில்லு. ஆனா இவரோட இன்கம் மோர் தென் 50 lakhsல இருக்கு. அப்போ 50 lakhs to 1 crore இந்த கிரைட்டீரியால இருக்கு. 50 lakhs to 1 crore 10% பார்த்தோமா? 10%. 50 lakhs to 1 crore. ஓகே. ஸோ 10% அப்படிங்கிறது நம்ம எது மேல இருக்கணும் அப்படின்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இதை. ரைட். சர்சார்ஜ் இஸ் அ டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்னா இப்போ 10% இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,12,500 இன்டூ 10% போட்டா சர்சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் 1 lakh
61,250. கரெக்டா? 10% எடுத்தா இது ஆன்சர் வருமா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 0573771 17,73,350. ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் இருக்கா புக்ல? இருக்கா இங்க? 17,73,750. புரிஞ்சுதா சர்சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? சர்சார்ஜ் வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ். சர்சார்ஜ் வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ். அந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் எது மேல இருந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் லயபிலிட்டில இருந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த டாக்ஸ் லயபிலிட்டில இருந்து உங்களோட இன்கம் கம்பேர் பண்ணி எவ்வளவு தாண்டி இருக்கு அப்படின்றத வச்சு கம்பேர் பண்ணி பண்ணணும். ஓகே, இன்னொரு சம் போவோம் உங்க புக்ல இல்லாதது. இன்கம் 5 lakh மேல இருந்தா ரிபேட் கால்குலேட் பண்ணணும்னா ஆனா இங்கதான் இன்கம் 5 lakh மேல, இன்கம் 5 lakh குள்ள இருக்கணும். ஓகே ஓகே ஓகேண்ணா. பட் இத நான் சொல்றேன். ஆனா இது மெத்தட் படி போனோம் அப்படின்னா ரிபேட்னு நம்ம காட்டுவோம். ஆனா ரிபேட்ல நில்லுன்னு காட்டுவீங்க. இத போட்டிருக்கானா? இத போட்டிருக்கான் பாருங்க உங்க புக்ல. ரிபேட்னு போட்டிருக்கான், லெஸ் ரிபேட்னு போட்டு நில்லுன்னு போட்டிருக்கான். இது வந்து மெத்தடு. அதாவது ரிபேட் நம்ம காட்டணும் அப்படிங்கிறது ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் படி நம்ம போனா ரிபேட் காட்டணும், ஆனா நில்லுன்னு காட்டுவோம். அது நீ போடாம கூட டைரக்டா இந்த ஆன்சர் போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? 5 lakhs குள்ள இருக்கணும். இங்க பாருங்க எக்ஸீட் 5 lakhs போட்டாங்க, அதனால நில்லாச்சு. டன். வேற ஏதாவது ஒரு சம் போடுவோம் சர்சார்ஜுக்கு. ஓகேவா? சரி, தோராயமா நீங்களே ஏதாவது ஒரு இன்கம் சொல்லுங்களேன். 50 லட்சத்துக்கு மேல, கோடியில கூட சொல்லலாம், தப்பு இல்ல. 1,10,00,000 ப்ரோ. 1,10,00,000. 1 கோடி. ஓகே, திஸ் இஸ் யுவர் இன்கம். இவரோட வயசு வந்து என்ன வைக்கலாம்? சிட்டிசனே வச்சுப்போமா? 48 years. ஓகே, இவர் வந்து ஒரு நார்மல் சிட்டிசன். சம் போடுவோமா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து சிட்டிசன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு நில்லு. அடுத்து 2,50,000ல இருந்து 5 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ்? 5%. அப்போ இதுக்குள்ள இன்பிட்வீன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,50,000 into 5%. தட் இஸ் 12,500. அதுக்கு அடுத்து 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அப்போ இன் பிட்வீன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இல்ல எனக்கு வேணாம், ஆட்டோமேட்டிக் வேற ஆகுது. ஸோ அப்போ 5 lakhs into 20%. தட் இஸ் 1 lakh. அடுத்து மோர் தென் 10 lakhs-ஆ இருந்தா, ஐயோ, மோர் தென் 10 lakhs-க்கு போய் தொலை, 30%. இப்போ மோர் தென் 10 lakhs-ல இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 crore இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 10 lakh வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 crore இருக்கு இல்லையா? 30 lakhs வருது ப்ரோ. 30 lakhs. ஓகே. ஸோ இப்போ நம்ம எது எது ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி இல்லையா? அது யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு 31,12,500. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து மோர் தென் 50 lakhs இருந்தாலே சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு மோர் தென் 50 lakhs இருக்கு? மோர் தென் 50 lakhs. ஸோ இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 crore 10 lakhs இருக்கு. அப்போ 50 lakhs to 1 crore கிரைட்டீரியால விழுதாதான் 10%. ஆனா இங்க எதுக்குள்ள இருந்து எதுக்குள்ள விழுதுன்னா 1 crore to 2 crores விழுதா? 15% பார்த்தோமா? 15 or 25? 15%. See here 1 crore to 2 crore இருக்கு. அப்ப சர்சார்ஜ் வந்து 15%. ஓகேவா? இப்போ 15% போடுறோம் அப்படின்னா யுவர் டாக்ஸ் ஆன் டாக்ஸ், உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி, ஆக்சுவல் டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு?
31,12,500. ஓகே, ஸோ இதுல நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா 15% எடுக்கணும். எடுத்தா எவ்வளவு வருது? 10% எடுத்தா 31,000. 4,66,875. 4,66,875. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி கிடைச்சிடும். 35,09,375. 9,375. 79 35 lakhs. 35,79,375. Okay, this is your tax liability. 35,75,000. புக்ல இருக்கோ இது 1 lakh 10 1 crore 1 lakh இருக்கா? நீங்க 10 lakhs சொன்னீங்களா? ஓகே, அப்போ கரெக்ட் தான். அப்போ 35,79,375 இதுதான் உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி. நீங்க வந்து இங்க எழுதும் போது ஆஃப்டர் சர்சார்ஜ்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இங்க எழுதும் போது ஆஃப்டர் சர்சார்ஜ். ஓகே, டன்னா? 35,75,375. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ சர்சார்ஜ் முடிஞ்சு. இப்போ இந்த சர்சார்ஜ்ல வந்து சில ஸ்லாப் வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருந்தோம் இல்லையா? ஸ்பெஷல் ரேட்ஸ். அது என்ன ஸ்பெஷல் ரேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் த்ரூ செபி. அதாவது செபி மூலயமா வந்து சம்திங் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் அந்த என்ன சொல்றது ஸ்கேம் 1997 அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பெருசா வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த செக்ஷன்ஸ்க்குலாம் ஸ்லாபே கிடையாது. 11A 112A பி இருக்கா? 112 உங்க புக்ல பின்னு ஏதாவது கொடுத்துருக்கானா? ஓகே, இல்ல. அப்போ கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது நான் சொல்றேன் 11A 112 112A. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஸ்லாபே அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கெல்லாம் இப்போ இந்த ஸ்லாப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாப் அப்ளிகபிள் ஆகாது. டைரக்டா வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. 111A அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்துச்சு அப்படின்னா 15% லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் மேல டைரக்டா அப்ளிகபிள் ஆகும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல அப்படியே 15% வந்து நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சர்சார்ஜ் வந்து கேபிட்டல் கெயினுக்கு செப்பரேட் சர்சார்ஜ் இருக்கு. நான் அது கேபிட்டல் கெயின் படிக்கும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த சர்சார்ஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கெயினுக்கு தனி சர்சார்ஜ் இருக்கு. ஓகேவா? அது நான் கேபிட்டல் கெயின் வரும்போது சொல்றேன். அதே மாதிரி 112A அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். 10% நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் மோர் தென் 1 lakhக்கு. ஓகேவா? பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். இதை நான் படிக்கும்போது சொல்றேன். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4%, அது காமன். ஓகே, இன்கேஸ் 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஜெனரல் கேசஸா இருந்துச்சுன்னா 20%. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூவா வந்திருக்கிறது படி இதை வந்து தூக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1 lakh தூக்கிட்டு டைரக்டா 12.5%, 12.5 இல்லப்பா, டைரக்டா 15% அப்ளிகபிள் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க. அது நான் கேபிட்டல் கெயின் படிக்கும் போது சொல்றேன். இது அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு 112A. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்துருவோமா இப்பவே? லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh இருந்துச்சு இல்லையா? இப்போ நான் பழைய இதுல சொன்னது லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, வேற என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த 1 lakhல இருந்து 1,12,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பெர்சன்டேஜ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? The amount income tax calculated long term capital gain exceeding 1,12,500. Okay, the long term capital gain rate of 10% of any transfer is taken before 23/7/2024. The long term capital gain rate of 12.5%. இங்க மாதிரி இருக்கு பாருங்க, 12.5%. பி பாயிண்ட் பாருங்க. பி பாயிண்ட் வந்து அதாவது 23/7/2024 ஜூலை 23க்கு பிஃபோரா இருந்தா 10% தான். இங்க பார்த்தோம் இல்லையா? இது நான் 12.5% கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 15% அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு, லாங் டேர்ம் கிடையாது. ஓகே, அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அந்த 10% அப்படிங்கிறது 12.5% அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. 12.5% கட்டினா போதும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 lakh அப்படிங்கிறது 1,25,000 12,000
1,25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 1 lakh எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் 1,25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போத்துல இருந்து அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஜூலை இங்க மென்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க, 23/7/2024. ஆஃப்டர் ஆஃப்டர்னா உங்களுக்கு 12.5%. பிஃபோர் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அதாவது அந்த ஷேரை நீங்க எப்போ ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து. இன்கேஸ் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2023 அந்த ஷேர் வாங்கியிருக்காரு, அவர் வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு, இப்போ விற்கிறாரு 2025 விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த 1 lakh அந்த லிமிட் 1 lakh லிமிட் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி 10% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கட்டினா போதும் அவருக்கு. ஓகேவா? இப்போ எங்க அப்பா கிட்ட ஒருத்தர் வாங்கினார் இல்லையா, அவர் 2025 தான் வாங்கியிருக்காரு. அப்போ ஆஃப்டர்ல வாங்கியிருக்காரு. அவர் இன்னொருத்தருக்கு விற்பாரு இல்லையா, ஃபர்தரா போய் அவர் விற்கும் போது அவருக்கு எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும் எக்ஸம்ஷன்? 1,25,00,000 எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா 12.5% டாக்ஸ் கட்டணும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. ஓகேவா? சோ அதுதான் அந்த அமெண்ட்மெண்ட் 1128க்கு. இதுக்கு வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கேசஸ்க்கு மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லாப் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. அதனாலதான் இதை நம்ம செப்பரேட்டா பாக்குறோம். நான் கேபிட்டல் கெயின் வரும்போது தெளிவா இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்னன்னு. ஓகேவா? ஜஸ்ட் இப்ப இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, உங்க புக்ல இந்த இடத்துல அந்த பாயிண்ட் கொடுத்திருப்போம். ஓகே, உங்க புக்ல கீழே இந்த பாயிண்ட் இருக்கும். சோ இதை நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை சொல்றேன். பட் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் போகும்போது தான் யூஸ் ஆகும். சோ டோன்ட் வெரி. ஓகேவா? இப்போ வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதுக்கு வந்து இப்ப பார்த்த ஸ்லாப்ஸ் எதுவும் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு ஒரு தனி ஸ்லாப் இருக்கு, அதுதான் அப்ளிகபிள் ஆகும். அதுதான் அந்த ஸ்லாப். ஓகே, டன்னா? நெக்ஸ்ட் மூவ் ஆகட்டா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? சோ ஒன்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? நிறைய அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. நான் கேபிட்டல் கெயின் போகும்போது ஒன்னொன்னா நம்ம உள்ள போய் பார்த்துட்டு பார்ப்போம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? சர்சார்ஜ் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? நம்ம ஸ்லாப் ரேட்ஸ் பார்த்தோம், நியூ ஸ்லாப்ஸ் பார்த்தோம், ரிபேட்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ரிபேட்டும் பார்த்தோம், ஓல்டு ரிபேட்டும் பார்த்தோம், சர்சார்ஜும் பார்த்தோம். சர்சார்ஜ் நியூ சர்சார்ஜ் எவ்வளவு வரைக்கும் லிமிட் இருக்குன்றதும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் சர்சார்ஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகேண்ணா. டன். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப். ஒரு ரிலீஃப் ஒண்ணு தரானுங்க. ஏன் இந்த ரிலீஃப் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் மார்ஜினல் ரிலீஃப் உள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கே போயிட்டு போகலாம். உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் இருக்கும். அந்த சம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து 50,10,000 அப்படின்னு இருக்கும். அவர் வந்து 42 years ஓல்டுன்னு வச்சுப்போம். இப்படி ஒரு சம் இருக்கும். ஸோ மோர் தென் 50 lakhs ஆப்வியஸ்லி சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள். கரெக்டா? ஸோ சர்சார்ஜ் அப்ளிகபிள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது சர்சார்ஜோட சேர்த்து தான் இப்போ கால்குலேட் பண்ண போறோம். 42 years ஓல்டு, 2,50,000 வரைக்கும் நில், 2.5 to 5L வரைக்கும் 5%, தட் இஸ் 12,500 வரப்போகுது. அதுக்கப்புறம் 5L to 10L 20%. ஸோ தட் இஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 1 lakh. இப்போ மோர் தென் 10 lakh இருந்துச்சு அப்படின்னா 30%. அப்போ மோர் தென் 10 lakh இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 40,10,000 இருக்கு இன்டூ 30%. என்னடா இது? இன்டூ 30%. ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10%க்கு 40,000 எவ்வளவுப்பா? 12,03,000. 12,03,000 ரைட்டா? சோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது டாக்ஸ் 13,15,500. 13,15,500. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா டாக்ஸ் லயபிலிட்டி. பட் இது கூட நம்ம என்ன இப்போ சேர்ப்போம்னா சர்சார்ஜ் சேர்க்கணும் இல்லையா, பிளஸ் சர்சார்ஜ். இப்போ இது கூட நம்ம சர்சார்ஜ் சேர்க்கிறோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்ல விழுகும்? 50 lakhs to 1 crore. அப்போ 10% கிரைட்டீரியால வருது. ஓகே, 10% கிரைட்டீரியாக்குள்ள வரான். 10% கிரைட்டீரியா வரான்னா 13,15,500. அது கூட 1,31,550. இதுதான் சர்சார்ஜ் இல்லையா? இது சர்சார்ஜ். அப்ப ஆட் பண்ணணும் டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 14,47,050.
ஸோ இதுதான் ஓவரால் டாக்ஸ் லயபிலிட்டி. இப்போ இங்க என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்போ இவன் எவ்வளவு எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சதுனால இவனுக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆச்சு? 10,000. 10,000 சம்பாதிச்சான். எக்ஸ்ட்ரா இன்கம் 10,000. அவன் அந்த எக்ஸ்ட்ராவா இன்கம் வந்து 10,000 சம்பாதிச்சதுக்கு அவன் எவ்வளவு சர்சார்ஜ் கட்டுறான்? ஆனா 1,31,550. 1,31,550 இவ்வளவு டாக்ஸ் கட்டுறான். யோ, நான் வெறும் 10,000 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன், என் இன்கம் விட என் டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கே, ஏன் கேள்வி கேட்பான்ல? புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்கேஸ் அவன் அந்த 10,000 ரூபாய் கம்மியா சம்பாதிச்சிருந்தான் அப்படின்னா இங்க 49,99,99,90 இப்படி இருக்கு. இப்படி இருந்தா சர்சார்ஜ் ஆல்மோஸ்ட் 50 lakhs மேல இருந்தாதான். பட் ஆனா இப்படி இருந்தா சர்சார்ஜே வந்திருக்காது. கரெக்டா? சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆயிருக்காது. அவன் இங்க வந்து வெறும் ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சதுக்கு 1,31,000 ரூபாய் டாக்ஸ் எக்ஸ்ட்ராவா கட்டுறான். சோ அப்போ இந்த மாதிரியான பர்சன்ஸ் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு என்ன அப்படின்னா மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள். மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள். சோ நீங்க அப்ளிகபிள் கிரைட்டீரியா, மார்ஜினல் ரிலீஃப்கான அப்ளிகபிள் கிரைட்டீரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the tax liability exceed or more than the what I say more than the income. Which income na surcharge applicable income. Surcharge criteria applicable income இப்படி எழுதிக்கங்க. ஏன் இந்த சர்சார்ஜ் கிரைட்டீரியா அப்ளிகபிள் இன்கம் நான் சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் ஆகும், இல்லைன்னா ஓவரால் இன்கம் பார்த்துருவீங்க. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு ஓவராலா சொல்லணும் அப்படின்னா டாக்ஸ் வந்து மோர் தென் இன்கமா இருக்கு, இதுதான் காமன் பாயிண்ட். அப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள். அதே மாதிரி எக்ஸாக்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னா எப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் நாங்க அப்ப இப்படி கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா தோராயமா உங்களுக்கே தோணும். இப்போ இங்க 50 lakhs 60,000 இருக்கு அப்படின்னா ஓகே 60,000 தான் இருக்கு, நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், சர்சார்ஜ் வந்து ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கா ஃபீல் ஆகும். ஒரு அசம்ஷன் மெத்தட்ல தான். ஓகேவா? இப்போ மேல 60 lakhs போட்டோம் இல்லையா ஒரு கான்செப்ட்க்கு, 60 lakhs. ஸோ 60 lakhsக்கு வந்து நீங்க எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,61,250 தான் கட்டுறீங்க. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்கம்? 10 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 50 lakhs to 60 lakhs எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் இன்கம். டாக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்கீங்க? 1,61,250 தான் கட்டியிருக்கீங்க. இது டாக்ஸ் நீங்க கட்டினது, சர்சார்ஜ். இப்போ இங்க மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா இல்ல, ஏன்னா இன்கம் விட டாக்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 60 lakhs வரைக்குமே வரல. அப்போ உங்களுக்கா தெரியணும், ஓகே அப்போ 50 lakhs 60,000 இருக்கு, மேபி அப்ளிகபிள். அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப் டு 2 lakhs வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். ஒரு 52 lakhs வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். ஓகே, நம்ம 52 lakhs போட்டு பார்ப்போம். அடுத்து ஆல்மோஸ்ட் நான் அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறேன். 12,500 1 lakh 10 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 42 லட்சம் இருக்கு. 42 லட்சத்துக்கு 30% நான் போட்டுக்கிறேன். எவ்வளவு வரும்? 10%னா 42,000 எவ்வளவுப்பா? 12,60,000. 12,60,000. சோ அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு தெரிஞ்சிடும்? 13,60,000 13,72,500 வருமா? இதுல சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகுமா? 10% எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும்? இப்போ 1,37,250 இதுதான் சர்சார்ஜ். கரெக்டா? இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னோட இன்கம்? 2 lakhs என்னோட இன்கம். எனக்கு டாக்ஸ் எவ்வளவுதான் வந்திருக்கு? 1,37,250 இதுதான் எனக்கான டாக்ஸ். ஆப்வியஸ்லி கம்மியா தான் இருக்கு. அப்ப மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. சோ அப் டு 2 lakhs குள்ள, அதாவது 2 lakhs வரைக்குமே நமக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகல. அப்ப அதுக்குள்ள வருது அப்படின்னா you have to take assumption. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி பார்த்து மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிளா இல்லையான்னு பாத்துக்கோங்க. இப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த கேஸ்ல?
இந்த கேஸ்ல மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 50 lakhs 10,000 தான். இப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அதை நான் எப்படி கால்குலேட் பண்றது? உங்க புக்ல வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம் 70% ஆஃப் த இன்கம் அப்படின்ட்டு. அது வந்து அதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் வச்சு அது ஒரு இது இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப குழப்பமா இருக்கும். நம்ம டைரக்டா வந்து சம் பாயிண்ட் ஆஃப் வியூலே போயிடுவோம். எதை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே போயிடுவோம். ஓகேவா? நான் சொல்றேன். உங்க புக்ல இருக்கிறத சொல்றேன். ஸோ இங்க அதெல்லாம் கொடுத்துருப்பேன். டு ப்ரொவைட் ரிலாக்ஸேஷன்ஸ் ஃபார் levy of surcharge to a taxpayer where the total income exceed marginally above 50 lakhs or 1 crore or 2 crore or 5 crore. The concept of marginal relief is designed. அவ்வளவுதான் மார்ஜினல் ரிலீஃப், வேற ஒன்றும் பெருசா இல்லை. உங்க புக்ல இருக்க சம் எடுத்துக்கலாம். ஸோ உங்க புக்ல வந்து கேஸ் 1ல வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அங்க சர்ச்சார்ஜே வரல. ஓகே. கேஸ் 2 பாருங்க. அந்த 50 lakh 10,000 அந்த கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? எவ்வளவு வந்துச்சு 50 lakh 10,000க்கு? 14,47,050. அவ்வளோ வந்துச்சு. யா 14,47,050. 14,47,050 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? சோ இப்போ இதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் எப்படி அப்ளிகபிள் ஆகுது? இங்கடா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ்ல கால்குலேட் பண்ணிருக்கான் பாருங்க. சோ அப் டு திஸ் பாயிண்ட் 14,47,050. இப்போ நம்ம மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஈஸி மெத்தட் மார்ஜினல் ரிலீஃபை வந்து அப்படியே கால்குலேட் பண்றதுக்கு உங்களோட இன்கம் எவ்வளவுப்பா இருக்கு, விச் மீன்ஸ் உங்களோட சர்ச்சார்ஜ் எவ்வளவுப்பா இருக்கு. ஓகே, உங்களோட சர்ச்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 1,31,550. அதை நான் இங்க எடுத்து போட்டுக்கிறேன். 1,31,550. உங்களுக்கு இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 இன்கம், அதாவது சர்ச்சார்ஜ்க்கான இன்கம் 10,000. அதை அப்படியே இங்க மைனஸ் பண்ணுங்க. 1,20,000. ஓகே சார். என்னன்னா இப்போ வந்து சர்ச்சார்ஜ் போடாம ஒரு இன்கம் எடுக்கணும் 50 lakhs. இப்படி இருந்துச்சு அப்படின்னா சர்ச்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகாதுல்ல. அப்போ இதுக்கு ஒரு வாட்டி நீங்க இன்கம் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சேம் 12,500 நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். அடுத்ததுக்கு 1 lakh வரும். சர்ச்சார்ஜ் இல்லாமப்பா, அதாவது இது நம்மளா அசியூம் பண்ணி எடுக்கிறது தான். ஓகே, இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் மார்ஜினல் ரிலீஃப்கான ரிலீஃப் எவ்வளவு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 10 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 40 லட்சம் இருக்கு இன்டூ 30%. ஸோ எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 3 சார் 12 lakhs. ஸோ 13 lakhs 12,500 அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து வித்தவுட் சர்ச்சார்ஜ், சர்ச்சார்ஜ் இல்லாம. இதுவும் 1 minute. ஓகேவா? ஸோ 13 lakhs 12,500 வித்தவுட் சர்ச்சார்ஜ் வந்துருச்சா? ஸோ இது கூட இருந்து நெக்ஸ்ட் வந்து 1,12,550. ஓகே, டன். இதுவும் அதுவும் மைனஸ் பண்ணணும். 1,14,47,050. 13,12,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது பாருங்க. இது வித் சர்ச்சார்ஜ், இது வித்தவுட் சர்ச்சார்ஜ் இல்லையா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 1,34,550 வருது. 1,34,550. 34,550. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு எக்ஸஸா வந்த இன்கம் வந்து 10,000 இல்லையா? அதை நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ 1,24,550. இதுதான் உங்களுக்கான மார்ஜினல் ரிலீஃபா பாருங்க. உங்க புக்ல கரெக்டா மார்ஜினல் ரிலீஃப் 1,24,550. ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம போடுவோம் இந்த சம்ம. ஓகேவா? என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா உங்க புக்ல வந்து இங்க இந்த 70% அந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பானே, எங்க கொடுத்துருக்கான்? Income tax chargeable 70%. D பாயிண்ட் இந்த மாதிரி எதுவும் இல்லையா இங்க?
பாத்தியா அதை தூக்கி இருக்கேன். சரி, ஓகே. நம்மளுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மார்ஜினல் ரிலீஃபுக்கு நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். மார்ஜினல் ரிலீஃப் என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 50 லேக் 10,000 பார்த்தோம். இதுக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சர்சார்ஜ் அப்ளிகபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்து 50 லேக்ஸுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணணும் டாக்ஸ் லயபிலிட்டி. இதுக்கும் டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணணும், இதுக்கும் டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 12,500 பிளஸ் 1 லேக் பிளஸ் 40 லேக்ஸ் 10,000 into 30%. இதுக்கு எவ்வளவு வந்துச்சு? அகைன் ஒன்ஸ் அகைன் 12 lakh 3,000. 12 lakh 8,000ங்களா? 3,000 bro. 12 lakh 3,000. அப்போ 13 lakh 3,000 இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? 13 lakh 3,000. 3,000 அது கூட ஆட் பண்ணா 50,500. 13 lakh 15,000. 15,000. ஓகேவா? இது டாக்ஸ் லயபிலிட்டி. இப்போ இது கூட சர்சார்ஜ் ஆட் ஆகும். சர்சார்ஜ் வந்து 1,31,550 அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ 14 lakh எவ்வளவு வந்துச்சு? 14 lakh 47,000. 14 lakhs 47,050. 47,050. ஓகேவா? இது ஒரு கால்குலேஷன். இப்போ 50 lakh 10,000 நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்னா சர்சார்ஜ் இல்லாம இருந்தா எவ்வளவா இருக்கும்? சர்சார்ஜ் இல்லாம இருந்தா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். சர்சார்ஜ் இல்லாம இருந்தா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,500, 1 lakh, அதுக்கப்புறம் 1 lakh மேல இருக்கு. எவ்வளவு இருக்கு? 40 lakhs into 30%. ஆல்மோஸ்ட் 12 lakhs. ஸோ வித்தவுட் சர்சார்ஜ் நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 lakhs 12,500. ரைட்? ஸோ இப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்? மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 14 lakhs 47,550 இருக்கு இல்லையா? இதையும் மைனஸ் பண்ணணும். 14 lakhs 47,050 minus 13 lakh 12,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? இப்ப சொன்னீங்க இல்லையா? 1,34,550 bro. 1 lakh 1,34,550. இதுல இருந்து உங்களுக்கு அடிஷனலா இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு அடிஷனலா இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அதையும் மைனஸ் பண்ணோம் இல்லையா? minus 10,000. You got your marginal relief answer. புரிஞ்சுதா? This is your marginal relief. ஓகேவா? டன்னா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா மார்ஜினல் ரிலீஃப் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு? மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? பழைய புக்ல வந்து டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 70% ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பான். அது இந்த புக்ல இல்ல. என்ன பண்ணிருப்பாங்கன்னா 70% நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. எது மேல இருந்து 70% இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகே. சோ அவன் வேற ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். அந்த ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 70% சொல்லிட்டு டைரக்டா அவன் எது மேல எடுத்திருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்கம் 10,000 இருக்கு இல்லையா? அதுல வந்து 70% எடுத்துட்டு 7,000 அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு பின்னாடி ஒரு டெரிவேட்டிவே இருக்கு. ஓகேவா? சோ அந்த டெரிவேட்டிவ்லாம் போறதுக்குள்ள நீங்க இதுவே பாத்துக்கலாம். நான் இப்ப நடத்துன மாதிரியே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப இந்த 70% நீங்க போட்டீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் சர்சார்ஜ் வெறும் 7,000 தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இங்க 7,000 போட்டிருப்போம். ஓகேவா? ஒன்றும் இல்ல 1,24,550 இது கூட அந்த 7,000 ஆட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. நம்ம சர்சார்ஜ் வந்துருச்சு. சர்சார்ஜ் வந்துரும் இல்லையா? சோ அதுதான் அவன் வந்து அந்த இடத்துல அப்படி கொடுத்திருப்பான். ஓகேவா? நம்ம எஃபெக்டிவ் சர்சார்ஜ் வந்து அந்த ப்ரொவிஷன் நீங்க அப்ளிகபிள் பண்ணீங்க, அவன் அந்த டெரிவேட்டிவ் பண்ணிருப்பான். எப்படி அந்த 70% நாங்க கண்டுபிடிச்சோம், அது எக்ஸாக்டா 70 தான் நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் ஒன்று கொடுத்திருப்பான். சோ அது படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்சார்ஜ் வந்து டைரக்டா கிடைச்சிடும். ஒண்ணு நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனா அக்யூரேட்டா உங்களுக்கு ஆன்சர் ஓகே எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். மார்ஜினல் ரிலீஃப் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க போடலாம். ஓகேவா? மார்ஜினல் ரிலீஃப் 1,24,550. சோ அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா
அடுத்து உங்க புக்ல நீங்க அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ் விச் மீன்ஸ் நம்மளுக்கு இந்த 14,47,050 rupees கிடைச்சது இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கான மார்ஜினல் டிஃபை நீங்க மைனஸ் பண்ணுங்க. 1,24,550 இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 13,22,500 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைக்கிறது 7,000 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒரு சம்முக்கும் போட்டீங்க அப்படின்னா இங்க வருது இல்லையா ஒரு டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் வந்து 70% டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க ஒரு சம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சம்மா ட்ரை பண்ணும்போது இங்க கிடைக்கிற டிஃபரன்ஸ் இங்க 7,000 கிடைச்சிருக்கு. ஓகே, பிகாஸ் அதோட இன்கம் 10,000 இருக்கிறதுனால இங்க 7,000 கிடைச்சிருக்கு. இன்கேஸ் இன்கம் வேற ஏதாவது மாறுது அப்படின்னா 10,000 பதில் இங்க வர டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 70% தான் இருக்கும். அதை வச்சுதான் அந்த ஃபார்முலாவை டெரிவேட்டிவ் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 70 தான் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த இன்கமுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் 7,000 இருக்கும், 70% இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 13,22,500. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் திங். நீங்க என்ன ஆனாலும் சரி, நீங்க 10 ரூபாய் டாக்ஸ் கட்டினாலும் சரி, இது சம்பாதிச்சதுல இது டாக்ஸ். ஓகே, நீங்க 10 ரூபாய் டாக்ஸ் கட்டினாலும் அதுல 4% இது ஆட் ஆகும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எல்லா இடத்துலயும் ஆட் ஆகும். மறந்துட வேண்டாம். நீங்க வந்து 10 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்தாலும் சர்சார்ஜே இல்ல, சர்சார்ஜ் இல்லாம டாக்ஸ் லைபிலிட்டி வந்திருக்கு, அப்படி வந்தாலுமே 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட், 4% வந்து எப்பவுமே அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம், கான்ஸ்டன்ட் திங். ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% போட்டிருப்போம். அந்த 4% நீங்க எதுல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்துச்சு இல்லையா, நம்ம மார்ஜினல் ரிலீஃப்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து நீங்க 4% எடுக்கணும். 4% எடுத்தீங்கன்னா 52,900. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் டோட்டல், அதை தான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணும். விச் மீன்ஸ் பி. ஏன் பி? டாக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்றீங்க, இது டாக்ஸ் லயபிலிட்டி தான். ஓகேவா? இங்க இருக்கிறது தான் இன்கம், அப்போ இங்க தான் 288A வரும். அது ஆல்ரெடி ரவுண்ட்ல இருக்கிறதுனால வரல அங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க இதை மென்ஷன் பண்ணோம். பட் இங்க ஆன்சர் உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃப்ல வருதான்னு பாருங்க. ரவுண்டிங் ஆஃப்ல வரலன்னா யூ ஹேவ் டு புட் 288B ரவுண்டிங் ஆஃப். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? மார்ஜினல் ரிலீஃப் வரைக்கும் ஓகேவா? மார்ஜினல் ரிலீஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கீழ வந்திருந்தாலும் ஹலோ 4% 50 lakh கீழ இருந்திருந்தாலுமே நம்ம வந்து 4%. ஓகே, 4% காமன் தான். ஓகேவா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எப்பவுமே அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எதுக்கு அப்படின்னா பேர்லயே இருக்கு இல்லையா, ஹெல்த் எஜுகேஷன். நம்மளோட ஹெல்த் நம்மளோட எஜுகேஷன்ஸ் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கட்டுறீங்க இல்லையா அந்த 4%, இதெல்லாம் டைரக்டா இங்க போயிடும் அதுக்காக. ஓகேவா? உங்களோட இன்கம்ல இருந்து காசை வாங்கி அவங்க வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் அது அந்த ஹெல்த்துக்கு அவங்களோட எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் வெல்தி பர்சன், யூ நோ. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம், விச் மீன்ஸ் இது நியூ டாக்ஸ் ரெஜிம் இல்லையா. நியூ டாக்ஸ் ரெஜிம் செக்ஷன் வந்து 1A, CA 1A, BSc 1A, BSc 6 வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், அதை நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ 3 லட்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 3 லட்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, அப் டு 15 lakhs, அப் டு 30%. அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் நியூ டாக்ஸ் ரெஜிம். ரைட்டா? அடுத்து சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். நம்ம பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம். இந்த வயசு வாரியாலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இந்த இடத்துல. irrespective ஆஃப் த ஏஜ் 3 லட்சம் லிமிட் ஆச்சா. அதே மாதிரி ரிபேட் 87A வந்து அங்க 5 லட்சம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 7 லட்சம் வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்ப்யூட் டாக்ஸ் ஃபர்தர் இன் கேஸ் ஆஃப் அப்ளிகபிள் சர்சார்ஜ். அப்ளிகபிள் சர்சார்ஜ் அப்சல்யூட்லி அப்ளிகபிள் ஆக போகுது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள் ஆக போகுது. அதுக்கப்புறம் வேற necessary compute tax liability under this regime, then certain deductions அங்க பாருங்க, deductions or exemptions or benefits shall not be available to him.
அவனால அவைல் பண்ண முடியாது. நான் சொன்னேன்ல டிடக்ஷன்ஸ்லாம் அவனால அவைல் பண்ண முடியாதுன்னு. டெஃபினட்டா அவனால அவைல் பண்ண முடியாது. இத வந்து நம்ம பின்னாடி படிப்போம் அப்படின்னு குடுத்துட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பின்னாடி படிப்போம். Where an assessee opt for old tax regime or want to shift from default tax regime to alternative, then should exercise the option prescribed manner. நான் சொன்னேன் இல்லையா? அஃபோர்சைட் இன்கம் நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். தட் இஸ் ஒரு பிசினஸ் இன்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அப்போ ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால வெளியே வர முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு பிசினஸ் இன்கம் இல்ல அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு அஃபோர்சைட் இன்கம் இல்ல. இந்த அஃபோர்சைட் இன்கம் இஸ் நத்திங் அஃபோர்சைட் இன்கம் இஸ் நத்திங். கீழே இருக்கிற பாயிண்ட் படிச்சீங்கன்னா மேல இருக்க பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும். கீழே இருக்கிற பாயிண்ட் பாருங்க, வேற பர்சன்ஸ் ஆஸ் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்போ மேல அந்த இன்கம் இல்ல அப்படின்னு சொல்றது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இல்ல அப்படின்னு சொல்றது தான் அவன் சொல்றான். ஓகேவா? சோ கீழே சொல்றது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்தால். ஓகே, சோ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட் இருக்கு, அதே தான் அப்ளிகபிள் ஆகும். உங்களால மாற்ற முடியாது. ஆனா மேல அப்படி இல்ல, உங்களால மாத்திக்க முடியும், ஷிஃப்ட் அவுட் பண்ண முடியும். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து அனதர் இயருக்கு உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 1A அப்படிங்கிறது நியூ டாக்ஸ் ரெஜிம், 6 அப்படிங்கிறது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் கொடுப்பான். 115 BAC 1A. ஒரு சில செக்ஷன்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது ரெண்டும். ஓகேவா? மொத்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, டன். ஓகே, அப்புறம் இங்க ரிபேட் வந்து 25,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7 lakhs வந்து இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? அங்க 12,500 இருந்துச்சு, இங்க 25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், இந்த பேஜ்ல அவ்வளவுதான் சொல்லியிருக்கான். அடுத்த பேஜ்ல வந்து மறுபடியும் கால்குலேட் பண்ணிருக்கான். நியூ டாக்ஸ் ரெஜிம் வச்சு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? பாப்போமா இந்த கேசஸ். நான் சொன்னா சர்சார்ஜ் வந்து சர்சார்ஜ் பாருங்க 2 crore வரைக்கும் தான் இருக்கு. 2 crore 25% அப்படின்னு இருக்கு இல்லையா? மீன்ஸ் 2 crore மேல போனா 25% தான் சர்சார்ஜ். நான் அங்கேயே அந்த கிரைட்டீரியாவை சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 37% வரைக்கும் போகும். ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 25% வரைக்கும் தான் சர்சார்ஜ் இருக்கு. அதையும் இங்க சொல்லிருக்கான் சர்சார்ஜ். ஓகேவா? மார்ஜினல் ரிலீஃப் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகே, மார்ஜினல் ரிலீஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகேவா? தென் 11A 11(2A) இதுக்கெல்லாம் 15% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பத்தி அவன் பேசல. இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இது அமெண்ட்மெண்ட் ஆயிருச்சு. இதுவுமே அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது அப்போ இது பார்க்க வேண்டாம், நம்ம அமெண்ட்மெண்ட்ல படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஓகே, பின்னாடி வரும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இங்க இருக்க இந்த எக்ஸாம்பிள் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து 4% அது அப்படியே தான் அப்ளிகபிள் ஆக போகுது. ஸோ இந்த ஃபார்ம் இதெல்லாம் வந்து பிபிடியில் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டன். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுவோமா? ஓகே, எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது மோர் தென் 60 years. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வெறும் சிட்டிசன்ஸ் தான் இண்டிவிஜுவல் சொல்லியிருக்கான். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இவன் ரெசிடென்ட் என்ன இங்க எதுவும் கொடுக்கல. சரி, இவனும் ரெசிடென்ட். ரெஜிம் வந்து டிஃபால்ட்னு கொடுத்துருக்கான் பாருங்க. டிஃபால்ட்னா நியூ டாக்ஸ் ரெஜிம். நீங்க நான் என்ன சொன்னேன், டாக்ஸ் போர்ட்டல் உள்ள போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் காட்டும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்க செலக்ட் பண்ணி தான் மாத்தணும். ஓகே, நான் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி தான் மாத்தணும். ஸோ இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6,80,000, 7,10,000, 7,30,000. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிபேட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பாருங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் ரிபேட் வந்து 7 lakhs கிரைட்டீரியா. அப்போ இவனுக்கு 2 பேருக்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆக போகுது. கேஸ் 1 கேஸ் 2க்கு ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. கேஸ் 3க்கு அப்ளிகபிள் ஆகாது, கேஸ் 4க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாக்ஸ் ஆன் அபோவ் 6 lakhs அப் டு 3 lakhs வரைக்கும் நில். அடுத்து 3 lakhsல இருந்து 6 lakh வரைக்கும் 5%. அப்போ 6 lakhs தான் அவரோட இன்கம். அப்போ 3 lakhs இன்டூ 5% எவ்வளவு வரும்? 15,000. ஸோ அந்த 15,000 அங்க எடுத்து போட்டான். ரிபேட் வந்து 15,000 ஆர் 25,000, whichever is lower, which means நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு 25% இல்லையா நியூ டாக்ஸுக்கு. ஸோ அப்போ whichever is lower 15,000. அப்போ அந்த 15,000 ரிபேட் 87A அப்ளிகபிள் பண்ணி டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்னா நில் கட்டணும்னு சொல்லிட்டான். அதே மாதிரி 6,80,000 நீங்க போட்டீங்கன்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 23,000. 15,000 இங்க வந்துருச்சா? பேலன்ஸ் வந்து 80,000 இன்டூ 10%, 8,000. அப்போ 15,000 பிளஸ் 8,000 23,000. Again rebate applicable பண்ணுங்க. 23,000 or 25,000, whichever is lower. 23,000 rebate applicable ஆச்சு, நில் ஆயிடுச்சு. சொல்லுங்க, யாராவது ஏதாவது பேசணுமா?
நான் ரிபேட் வந்து 5 lakh கீழே இருந்தா தானே ரிபேட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட் தான். ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு இங்க பாரு மறுபடியும் ரிபேட் 87A டாக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு 7 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரிபேட் இங்க 25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு. 2 ரிபேட் பாக்குற, 2 ரிபேட் வந்து ஒன்னு ஓல்டுக்கு ஒன்னு நியூக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீ எனக்கு ஓல்டே தத்தக்கா புத்தக்கானா நியூ வேறையா அப்படிங்கிறியா? அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்க லாஸ்ட் டைம் ரிபேட் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் பார்த்து அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வரும்போது அது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க முதல் டைமே வந்து பேசிக்கும் படிக்கிறீங்க பிளஸ் அப்படியே பேசிக் போட்டு அதுல அப்படியே வந்து ஃப்ளோர் கட்டிட்டே போறீங்களே, அதனால அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வர வர உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளோரா போகும்போது உங்களுக்கு அது கஷ்டமா தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ கேஸ் 2 வரைக்கும் முடிஞ்சா என்ன பண்ணிருக்கான்? 7,10,000. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lakh வரைக்கும் 15,000. அதுக்கப்புறம் ஒரு 3 lakh 6 to 9னா ஓகே 7,10,000னா அப்போ எவ்வளவு இருக்கு? 6க்கு மேல 1,10,000 எக்ஸஸா இருக்கு இல்லையா? இன்டூ 5னா 10%. அப்போ எவ்வளவு வரும் இங்க? 11,000. கரெக்டா? 11,000. 1,10,000 இன்டூ 10%. கரெக்ட். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 26,000 வரும். ஓகே, அந்த 26,000 தான் இங்க போட்டிருக்கான். சரி, ரிபேட் எப்படி அப்ளிகபிள் ஆச்சு? 7 lakhs மேல இருக்க இன்கம் 26,000. ஓஹோ, ரிபேட்ல இங்க ஏதாவது கொடுத்துருக்கானா? லோவர் ஆஃப் த ஃபாலோயிங் போடுறா. இங்க ஒரு ப்ரொவிஷன் இருக்கு பாடுறா. மார்ஜினல் ரிலீஃப் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள் பண்ண முடியுமா? இன்கம் எக்ஸிட் 7 lakhsக்கு அவைலபிள் அப் டு 7,27,717 கொடுத்துருக்கான். ஓகேவா? நல்லா பாத்துக்கங்கடா. மார்ஜினல் ரிலீஃப் வந்து ரிபேட்டுக்கே அப்ளிகபிள் ஆகுது. இங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல அந்த மாதிரி இல்ல. ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அவன் கொடுத்துருக்கான் அப் டு 7,27,770. இந்த கிரைட்டீரியா எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பான். சோ இந்த கிரைட்டீரியா கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7,10,000 தான் இருக்கு இந்த சீனியர் சிட்டிசனுக்கு. என்னடா உங்க புக்ல இருக்கா அந்த மாதிரி? ஓகே, சோ இங்க சீனியர் சிட்டிசனுக்கு 7,10,000 இருக்கு. இங்க பாருங்க 7,10,000. ஆப்வியஸ்லி அது 7,27,770 கீழே இருக்கு. சோ அப்போ அகைன் அதே மாதிரி மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்றான். மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்றான்னா 7 lakhல இருந்து எவ்வளவு அவனோட இன்கம் அப்படிங்கறத மைனஸ் பண்ணிருக்கான். 7,10,000 மைனஸ் லிமிட் எவ்வளோ? 7 lakhs. அதை மைனஸ் பண்ணா 10,000 வருதா? அந்த 26,000 மைனஸ் 10,000 போட்டு ரிபேட் 16,000 கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 7 lakhs ஞாபகம் வச்சுக்காதீங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7,27,770 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன்னா? இந்த இடத்துல மார்ஜினல் ரிலீஃப் இதுக்கே அப்ளிகபிள் கொடுத்துருக்கான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கேஸ் 3. ஓகேண்ணா. இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாசிட்டிவ்னு ஒன்னு கொடுத்துருக்கான் பாருங்க. அதாவது அந்த 26,000ல எனக்கு அந்த 10,000 மைனஸ் பண்ணி ஆன்சர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஓகே டன் ரிபேட் அப்ளிகபிள். இன்கேஸ் இந்த கேஸ்ல வந்து 28,000 வருது, நான் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வருது அப்படின்னா அப்போ வந்து அந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் கிடையாது. விச் மீன்ஸ் ரிபேட் மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் கிடையாது. அப்போ எனக்கு எவ்வளவு டாக்ஸ்னா 28,000 நான் அப்படியே தான் டாக்ஸ் கட்டுவேன். 28,000 நான் டாக்ஸ் கட்டிடுவேன். 28,000 நான் அப்படியே டாக்ஸ் கட்டிடுவேன். ஓகேவா? அந்த சம்ல முன்னாடி 70% போட்டு பண்ணுவாங்களா ப்ரோ? அது சர்சார்ஜுக்கு, அது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். சோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா நோட்ஸ். நோட்ஸ் ஓல்டு டாக்ஸ், நியூ டாக்ஸ், ரிபேட். ஃபர்ஸ்ட் ரிபேட் 87A. ஸ்லாப் ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகும், அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் ரிபேட்ல இருந்து எழுதுறேன். ரிபேட் வந்து ஓல்டு டாக்ஸ்ல வந்து 5 lakhs வந்து லிமிட், இன்கம் லிமிட், இன்கம் 5 lakhs லிமிட். கண்டிஷன் இது.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 12,500 ஆர் 100% tax liability whichever is lower. ஓகேவா? அதே மாதிரி நியூ டாக்ஸ்ல இன்கம் வந்து 7 lakhs வரைக்கும் லிமிட். இங்க 25,000 ஆர் 100% ஆஃப் tax liability. Same whichever is lower. இது ஒன்னாச்சா ரிப்பீட். அடுத்து ஸ்கேல் வச்சே போடலாம் போல இருக்கு. சோ இப்போ ரிபேட் வரைக்கும் ஆச்சா. அடுத்து மார்ஜினல் ரிலீஃப். மார்ஜினல் ரிலீஃப் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரிபேட்டுக்கும் சாரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் சர்சார்ஜ் அப்ளிகபிள் இன்கமுக்கு if there is a surcharge applicable income, then the marginal relief begins. இந்த இடத்துல for rebate itself having marginal relief and then as usual surcharge also having marginal relief as per old regime. ஓகேவா? இப்போ அப்ளிகபிள் கிரைட்டீரியா போனோம் அப்படின்னா கீழே ஃபர்தரா சோ இந்த இடத்துல இந்த கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் த எக்ஸீட் இன்கம், இது ஒரு கிரைட்டீரியா ஒன்று வச்சிருந்தல, இது வந்து ப்ரொவிஷன். அதர்வைஸ் யூ ஹாவ் டு செக். கரெக்டா? இந்த இடத்துல எவ்வளவு லிமிட் கொடுத்துருக்கானா 7,37,000 27,770 7,27,770 limit for rebate. You have to check positive or negative. நீங்க அது பாசிட்டிவா நெகட்டிவா செக் பண்ணும். பாசிட்டிவா இருந்தா அப்ளிகபிள் பண்ணுவீங்க, நெகட்டிவா இருந்தா நாட் அப்ளிகபிள் பண்ணுவீங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 70% ஆஃப் த exceed income, that is surcharge applicable income. Then okay, அவ்வளவுதான். surcharge applicable income as per the provisions it will be applicable. As per the provisions or நம்ம போட்ட method surcharge income, then applicable as per old regime. என்ன? சோ இதெல்லாம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். என்ன நடக்குதுன்னா இங்கேயே ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு இது சிங்கிளா இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டபுள் ஆகுது. அதே மாதிரி இங்க இது சிங்கிளா இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டபுள் ஆகுது. ஓகேவா? சோ யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ், நியூ டாக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். நீங்க இதை இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா நோட்ஸ் உங்களுக்கு இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நியூ டாக்ஸ்க்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான், ஓல்ட் டாக்ஸ்க்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான் இல்லையா?
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா மார்ஜினல் ரிலீஃப் எங்க வருதுன்ட்டுன்னு? Done. ரிபேட் 87A ஓல்டு நியூன்னு போட்டு இதை எழுதிக்கிங்க. இந்த நோட்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? பேஜ் சேஞ்ச் பண்ணிட்டா ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நீங்க அதை ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா நவ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்ஜினல் ரிலீஃப் எதுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கான். இது கண்டிஷன், திஸ் ரூல். ஓகேவா? ஏன் இங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குறான் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. கிவன் தட்ஸ் த ரூல். ஸோ ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடி அங்க கொடுத்துருக்கிறது தப்பா கரெக்டான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கானா இல்லையா நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சம்முக்குள்ள போறது இன்னும் பெஸ்ட் அண்ட் பெட்டரா இருக்கும். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் புக்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஆனா மோஸ்டா கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? நியூ புக் ஓகே பக்காவா இருக்கு. தென் ஸோ அதே மாதிரி சர்சார்ஜ் நான் வந்து உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல சொன்ன மாதிரி அங்கேயே நான் உங்களுக்கு சொன்ன 25% தான் அப்ளிகபிள் ஆகும். நான் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருந்தேன் அப் டு 25 சேம் அந்த 2 crore வரைக்கும் தான். அதாவது 2 crore தாண்டினாலே 25% தான். கீழே இருக்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 4% இது அப்ளிகபிள் ஆக போகுது. இது காமன் தான். ஓகேவா? இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் HUF அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஸ்லாப் ரேட் எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கம்பெனி ஃபர்ம்னு ஒரு 3 விட்டோம் இல்லையா? லோக்கல் அத்தாரிட்டி அவங்களுக்குலாம் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ம், LLP, டொமஸ்டிக் கம்பெனி, firm, LLP, domestic company, foreign company have a different slab. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ம்க்கும் எல்எல்பிக்கும் எடுத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து 30%, சர்சார்ஜ் வந்து 12%, இன்கம் வந்து எக்ஸீட் 1 crore 1 crore எக்ஸீட் ஆச்சுன்னா நியூ டாக்ஸ்ல அதாவது உங்க புக்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் ஒன்ஸ் அகைன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கம்பெனியா இருக்கு அப்படின்னா டாடா கம்பெனி எடுத்துக்கலாம். டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 400 crores 25%. இது எப்போ அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஒன்று இருக்கும். அதை நான் உங்க புக்ல படிக்கும்போது சொல்றேன். அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லார இருக்கு அப்படின்னா அப்போ 25%. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இது. இந்த 25% அப்படிங்கிறது நான் சொல்றேன். சம்ல கேட்பான், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மோர் தென் 400 crores இருக்கு அப்படின்னா கம்பெனிக்குமே 30% தான். சர்சார்ஜ் வந்து மோர் தென் 10 crore இருக்குன்னா 12%, 1 to 10 crore இருக்குன்னா 7%, லெஸ் தென் 1 crore இருக்குன்னா நில். ஓகேவா? இது டொமஸ்டிக் கம்பெனிக்கு. ஃபாரின் கம்பெனியா இருக்கு அப்படின்னா டாக்ஸ் டைரக்டா 40% நீங்க கேல்குலேட் பண்ணிக்கலாம். சர்சார்ஜ் வந்து மோர் தென் 10 crore இருக்குன்னா 5%, 1 to 10 crore இருக்குன்னா 2%, 1 crore கீழே இருக்குன்னா நில். ஓகேவா? இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரிவர்ஸ்ல போகணும். ஓகே, ரிவர்ஸ் மீன்ஸ் இதுல மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுல மொத்தம் 2 விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ், சர்சார்ஜ். டாக்ஸ், சர்சார்ஜ். இப்போ சர்சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் கம்பெனிக்கு பாருங்க. ஆப்வியஸ்லி சர்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது 2 ஏரியாலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 to 10 crore, மோர் தென் 10 crore. இப்படிதானே இருக்கு 2 இடத்துலயும் 1 to 10 crore, மோர் தென் 10 crore. இது ரெண்டுத்துக்குமே லெஸ் தென் 1 crore இருந்தா நில்லு தான். ஆனா இப்ப இந்த 1 to 10 crore மோர் தென் 10 crore நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதுதானே இந்த இடத்துல பாருங்க. ஃபாரின் கம்பெனியா இருக்கு அப்படின்னா மோர் தென் 10 crore 5%, 5%. லெஸ் தென் அதாவது 1 to 10 crore இருக்குன்னா 2%. இப்படி எழுதிக்கலாம். இது ஃபாரின் கம்பெனி. ஒரு டப்பா கட்டிடலாம். அடுத்து இருக்கிறது டொமஸ்டிக் கம்பெனி. இப்போ இந்த 2வையும் 5வையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7% கிடைக்கும். கரெக்டா? 2 plus 5 7, சாரி 2 plus 5 7%. அப்ப அந்த 7% எங்க வரும் அப்படின்னா 1 to 10 crore கிரைட்டீரியாக்கு 7% ஃபார் டொமஸ்டிக் கம்பெனிக்கு வரும். அதே மாதிரி மோர் தென் 10 crore இருக்கு அப்படின்னா 12% வரும். 12% எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்க 5 இருக்கா, 5 plus 7 12 இப்படி. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு சர்சார்ஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஃபாரின் கம்பெனிக்கு இவ்வளவு சர்சார்ஜ், டொமஸ்டிக் கம்பெனிக்கு இவ்வளவு சர்சார்ஜ். ஃபர்ம் அண்ட் எல்எல்பியா இருக்கு அப்படின்னா அவன் 1 crore தாண்டினாலே அவனுக்கு 12% வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? காமனா ஃபர்முக்கும் 30% தான், கம்பெனிக்கும் 30% தான்.
கம்பெனிக்கு வந்து 400 crores அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஃபாரின் கம்பெனி வாட் எவர் இட் இஸ் 40% கட்டி தான் ஆகணும். ஓகேவா? இதை சர்சார்ஜ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ 30% ஃபார் எல்எல்பி, 30% ஃபார் டொமஸ்டிக் கம்பெனி. அதை 400 crore கிரைட்டீரியா ஒன்று பார்க்கணும். அந்த 400 crore கிரைட்டீரியா பார்க்கறதுக்கும் ஒரு இயர் இருக்கு. அந்த இயர் என்னன்னு நான் உங்க புக்ல சொல்றேன். அந்த இயர்க்குள்ள இருக்கணும். அதுவும் அந்த இயருக்கு மேல போச்சுன்னா ஆப்வியஸ்லி 30% தான் அப்ளிகபிள் ஆகும். ஃபாரின் கம்பெனியா தான் 40%. சர்சார்ஜ் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னா 1 to 10 crore, மோர் தென் 10 crore, 2 5. ஃபாரின் கம்பெனிக்கு கம்மியா தான் இருக்கும் சர்சார்ஜ். 2 5 ஏன்னா எனக்கு கேட்காதீங்க, ஏன் டொமஸ்டிக் கம்பெனி மட்டும் ஜாஸ்தியா இருக்கு, ஃபாரின் கம்பெனி கம்மியா இருக்கு? they have fixed the rule. ஓகே, 2%, 5%. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 கூட, அதாவது 7 வரும். அதுக்கப்புறம் அந்த 5 7 ஆட் பண்ணா 12 வரும். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சர்சார்ஜ் அப்ளிகபிலிட்டி. தென்னா இப்போ உங்க புக்ல போவோமா? இப்போ உங்க புக்ல போனீங்க அப்படின்னா firm and LLP 12% surcharge, exceed 1 crore, taxability 30% கொடுத்திருக்கானா? ஆப்வியஸ்லி மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிளா இருக்கும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4% கான்ஸ்டன்டா அப்ளிகபிள் ஆகும். நம்ம பார்த்தோமா? அது கான்ஸ்டன்ட். ஓகேவா? எல்எல்பி முடிஞ்சிச்சா? நம்ம பார்த்த மாதிரியே இருக்கா? அங்க நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எல்எல்பில அது அப்படியே இங்க கொடுத்திருக்கானா? ஓகேவா? சோ எவ்ரிதிங் இஸ் டன் ஃபார் எல்எல்பி. அடுத்து இங்க கொடுத்திருக்கான் பாருங்க. turnover gross receipt during the previous year 2021 22 21 22 21 22 21 22. அதான் அந்த இயர் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது 2021 22 பிஃபோர் எனி இயரா இருந்தாலும் சரி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர், இதுக்கு பிஃபோரா 2012 ஆகட்டும், 2010 ஆகட்டும். சோ இந்த வருஷத்துல எந்த வருஷத்துலயுமே, இந்த இந்த பீரியட்ல எந்த வருஷத்துலயுமே அது வந்து 400 crore கிராஸ் பண்ணல. அது வந்து 400 crore கிராஸ் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் 25%. ஆஃப்டர் இந்த பீரியடுக்கு அப்புறமா, அதாவது 2022 23 23 24 24 25 இந்த பீரியட்லாம் நீ லெஸ் தென் 400 crore இருந்தாலும் உனக்கு எவ்வளவு அப்ளிகபிள் தான்? 30% தான் அப்ளிகபிள். புரிஞ்சுதா? 400 crore கிரைட்டீரியா இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஏன் அந்த வருஷத்துக்கு மட்டும் அப்ளிகபிள்? மேபி சான்சஸ் ஆஃப்டர் கோவிட் பீரியட். ஆஃப்டர் கோவிட் பீரியட்க்கு நம்ம ஒரு அசம்ஷன் வேணா எடுக்கலாம். இந்த மாதிரி 400 crores கீழே இருந்தாலும் 30% தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கடா. கொஸ்டின் அப்போ நீங்க படிக்கும் போது கம்பெனி எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு எங்கன்னா ஆரம்பிக்குது அப்படின்னாலே அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது இந்த இயரை. இந்த இயருக்குள்ள இருந்தா நீங்க 25% தான் எடுத்து கால்குலேட் பண்ணும். நீங்க பாட்டுக்கு 30% எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா சம்மு தப்பாயிரும். அதுதான் மெயினா பார்ப்பான். கரெக்ஷன் பண்றவன் உனக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையா பார்க்க மாட்டான். நீ இந்த 25% எடுத்திருக்கியா இல்லையா தான் பார்ப்பான். ஓகேவா? நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோ. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபைனல்ல சொல்லுங்க. இதுவே 23 to 24 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப 30% இருக்கு. அப்ப 30%. ஆமா, எனி அதர் கேசஸ், இந்த கேசஸ்ல வந்துரும். இஃப் எனி அதர் கேசஸ்னு வந்துரும். ஓகேவா? டன். சோ அப்போ இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனி அப்படி இருக்குன்னா அது 40% நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல வேற என்ன கொடுத்துருக்கான்? 1 crore கீழ இருந்தா நில்லுன்னு நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வேற என்ன? 10 crores நான் கொஞ்சம் உல்டாவா போட்டிருப்பேன், இங்க கொஞ்சம் உல்டாவா போட்டிருப்போம். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருப்பேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்படி கொண்டு போயிருப்பேன். ஓகேவா? இதே மாதிரி தான் அவனும் கட்டியிருக்கான். ஒரு பாக்ஸ் போட்டிருக்கான். ஓகே, நியூ புக் நல்லா தான்டா இருக்கு. இந்த மாதிரி வந்து டேபிள் காலம்லாம் இருக்காதுடா பழைய புக்ல. நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கான். 1 crore மேல போனாலும் சரி, 10 crore மேல போனாலும் சரி, நம்ம அசியூம் கிரைட்டீரியா வச்சு நம்ம வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்ளிகபிள் ஆக போகுது. வேற என்ன இருக்கு? இன் ஃபியூ கேசஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன் கம்பெனிஸ் ஆர் லைபிள் டு டாக்ஸ் அட் டிஃபரண்ட் ரேட் which will be dealt at final level. ஓகே, சில கம்பெனிஸ் வந்து டிஃபரண்ட் ரேட்ல டாக்ஸ் கட்டுவாங்க. which means அது வந்து மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சி, இன்டர்நேஷனல் டாக்ஸ் லைபிலிட்டி வர கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபைனல் லெவலில் படிப்பீங்கன்னு அவனே சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். ஸோ உங்களுக்கு ரேட் என்னன்னு தெரிஞ்சா, கம்பெனிஸ்க்கு என்ன ரேட் என்ன? ஸோ மொத்தம் நம்ம 7 types of persons பார்த்தோமா? 7 types of persons பார்த்தோம். அந்த 7 types of personsக்கும் எப்படி வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும், ஸ்லாப் ரேட் பார்த்துருக்கோம். ஸ்லாப் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ஓல்டுன்னு ரெண்டு இருக்கு. நியூனா என்ன, ஓல்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த நியூ ஓல்டுக்கும் சர்சார்ஜ் எப்படி அப்ளிகபிள் ஆகும், சர்சார்ஜ் பிஃபோர் ரிபேட் எப்படி அப்ளிகபிள் ஆகும், சர்சார்ஜ் எப்படி அப்ளிகபிள் ஆகும், மார்ஜினல் ரிலீஃப் எப்படி அப்ளிகபிள் ஆகும், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கம்பெனிஸா இருந்தா கம்பெனிஸ், ஃபர்ம் இதெல்லாம் இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த 25% எப்போ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். அப்புறம் 30 40 இதுக்கான சர்சார்ஜ் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன்.
ஓகேவா? அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் பேசிக். நெக்ஸ்ட் வி ஆர் மூவ் ஆன் டு பிசினஸ் ஸ்டேட்டஸ். இன்னைக்கே இல்ல, கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்றோம்னு நான் சொல்றேன். ஓகேவா? டன்பா. அப் டு திஸ் எனி டவுட்ஸ்? இந்த பேஜ்ல இருந்து தான்ப்பா இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. எதுல இருந்துன்னா இந்த பேஜ் நம்பர் 21ல இருந்து 21ல இருந்து நீங்க போட்டிருக்கீங்களே எங்க கால்குலேஷன்ஸ், நீங்க படிக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். எங்க போனாலும் சரி, எவ்வளவு வயசானாலும் சரி, இது ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். இது வரைக்கும் இந்த 27 வரைக்கும். ஏன்னா ஒரு 4 பேஜ் இருக்குமா? ஓகேவா? மத்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து படிச்சா ஞாபகம் வர மாதிரி இருந்தாலே போதும். லைக் ஒரு ரீகால் பண்ண ஞாபகம் வர மாதிரி இருக்கணும். பட் இது எல்லாமே டிஃபால்ட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும்.